ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுதும் ரேஷன் அட்டைக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்வு முகாம் நடத்தப்போனோம் அப்படின்ற மாரி அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனுக்கான ஒரு சிறப்பு முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து சென்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே எல்லா தாலுக்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த வகையில் இந்த மாதத்துக்கான சிறப்பு முகாம் என்னைக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா 11/7/2026 அன்று 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு நடைபெறுது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த முகாம் மூலமாக என்னமான சேவைகள் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரேஷன் சம்மந்தப்பட்ட சேவைகள் நீங்கள் பண்ணலாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா புதிய ரேஷன் கார்டு கிடைக்கல, அப்ளை பண்ணி வரல, ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பர்லாம் தெரிவிக்கிறீங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாம் என்னமான டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் நேரில் வருகை தர இயலாத ஒரு சில பேரால் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாத இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக வேற யாராச்சும் பிரதியா நியமனம் பண்ணி அவங்க போயிட்டு பொருட்களை வாங்கலாம். அதுக்கான அங்கீகார சான்று எல்லாமே இந்த முகாம் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ தனியார் சந்தையில் ரேஷன் பொருளில் விற்பனை செய்கிறாங்க அல்லது சம்மந்தப்பட்ட சேல்ஸ்மேன் ஒழுங்காக பொருள் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க, தேவையில்லாத பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போக போகிறீங்க இந்த முகாம் சேவைகளை பதிவு செய்யப்பட்ட கைபேசியில் பெறப்படும் கடவுச்சொல்லல் வழியாக தான் மேற்கொள்ளப்படும். அதனால் ஓடிபி வரும். குடும்ப அட்டைதாரர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் ஃபோனை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முகாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் அதாவது ரேஷன் கார்டில் எந்த மொபைல் லிங்காக இருக்கோ அதை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்கோங்க. தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலுமே நடைபெற போதுங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. 11ஆம் தேதி. ஸோ ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, இந்த முகாம் நீங்கள் பெற்றிருக்கலாம். உங்களுக்கான முகாம் எங்கே நடக்குது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpds.government.in இதான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சேவை நீங்களே பண்ணிக்கலாங்க. புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, பெயர் மாற்றம் பண்ணுறது, பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கிறது. ஸோ பெயர் மாற்றம் பண்ண முடியாது. ஸோ பெயர் வந்து நீங்கள் சேர்க்கறது, நீக்கம் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, குடும்ப தலைவரை வந்து மாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரியான சேவைகள்லாம் இருக்குதுங்க. பிரதிநபரை சேர்க்கிறது, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களால் முடியாத சேவைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ உங்கள் ஊரில் இந்த முகாம் எங்கே நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தொடர்புக்கு இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க பாருங்கள் தொடர்புக்குன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஆணையரின் அலுவலக தொலைபேசி விவரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணையர் உணவுப் பொருள் வழங்கல் துறை சென்னை ஹெட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த சென்னையில் உள்ள 19 மன்றங்கள் இருக்குது. அதுக்கு கீழே ஒவ்வொரு தாலுக்கா, இப்போ அரியலூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அரியலூரில் ஒவ்வொரு தாலுக்குலையுமே இந்த ஆஃபீஸ் இருக்குது. அலுவலக முகவரி என்ன, பக்கத்தில் தொலைபேசி நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அட்ரஸுக்கு போயிட்டு உங்களுக்கான சேவையை பெற பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா தாலுக்கோட அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வட்ட வழங்கல் அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கான முகாம் மாரி ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கெட் பண்ணிக்கலாம், தேவையான சேவையை வந்து பெற்றுக்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.